ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலிஃப்ளவர் கிரேவி. பெப்பர் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணி பண்ணும்போது நமக்கு குளிர் டயத்துலேயும் சரி, வெயில் நேரத்துலேயும் சரி, அதாவது குளிர் நேரத்தில் கூலிங் டயத்தில் நமக்கு சளித்தன்மை வரும். அதே மாதிரி வெயில் நேரத்தில் வேர்வை டயத்தில் அந்த வேர்வையோட தன்மை சளித்தன்மை வரும். இது ரெண்டையுமே நமக்கு சரி பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும், ஏற்றதாகவும் இருக்கும். இப்போ எப்படி மேக் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் கேலிஃப்ளவர் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே புதுசாக ஒரு ஐட்டம் செய்யும் போது அதை கொஞ்சமாக மேக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதிகப்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சமாக தண்ணி, அது அமுங்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பெரிய வெங்காயம் 2 பெருசாக எடுத்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொரப்பு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி பேனில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஏற விட்டுட்டு அதில் விட்டு ஒரு வதக்கிட்டு இப்போது நம்ம வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கேலிஃப்ளவரில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தேவைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே விட்டுக்கிறேன். ஆயிலில் பட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த பச்சை தன்மையும் நமக்கு அந்த நெடித்தன்மையும் போகணும், ப்ளஸ் நல்லா வெந்தும் வரணும். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது கூட ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதோட நம்ம வேக வச்சுருந்த கேலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுக்குங்க. இந்த டயத்தில் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதில் சேர்ந்து சாந்து வரணும். ப்ளஸ் கேலிஃப்ளவர் ஏற்கனவே நம்ம ஒரு அரை பக்குவத்தில் வேக வச்சு எடுத்திருக்கோம். அதுவும் இன்னும் லைட்டாக வெந்து குழஞ்சிடாமல் கரெக்டான பக்குவத்தில் வரத்துக்கு நமக்கு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று கிளறி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், பட்டை, இலை, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, இது 4 சாமான்களையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1/2 வெங்காயம் போதுமான அளவு. இது எல்லாத்தையும் ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க. ஆயிலில் பட்டு கிளறி விடும்போது லைட்டாக வதங்கியிருந்தால் போதும், அதிகமாக வதங்க விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி நரிச்சுங்கிற தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம கேலிஃப்ளவர் கிரேவியோட சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மிளகு வாசமும் போயிடணும். அதாவது பச்சை நெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பச்சை நெடி போய் மிளகு வாசத்தோட நமக்கு கிரேவி தன்மை இருக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மேக் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி வெஜிடபிள் நூடுல்ஸ்க்கும் ஆட் பண்ணி சாப்பிட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் லைக்கும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.